வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நண்பன் விஜய். இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சுற்றுலா வந்திருக்கோம். என்னடா ஆன்மீக சுற்றுலா நினைக்கிறீங்களா? ஆமா மக்களே, இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வரப்போம். இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இந்த கோயில் முதல்ல எங்கே இருக்குது, அந்த மாதிரி சில முக்கியமான தகவல் ஒரு தகவலை உங்களோட சேர்ந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் புத்தரச்சல் என்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஃபுல்லாக வந்து வர்ற இடம் பூரா வெறும் வந்து மொட்டல் காடு தான். நாங்கள் பசியோட வந்து நான் முன்னாடியே சொன்னேன், பல்லடத்துலேயே டே ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு போகலாண்டா அப்படின்ட்டு. இல்லை வேணாம், உள்ளே போய் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டான். எங்கேயுமே கடை இல்லாமல் பட்னியோட வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி வாங்க, இந்த கோயிலில் இன்னும் என்னென்ன இருக்குது, முக்கியமாக அந்த கோயிலோட சிறப்பம்சங்களா பார்க்கறதுக்கு அந்த முழுக்க அந்த ஒரு வீடியோ. வாங்க. நீங்க நண்பன் பேரு உங்கள் நண்பன் வச்சிருக்கீங்க. அப்புறம் நண்பன் எல்லாத்துக்கும் நண்பன் தான் சேர்றோம். இந்த கோயிலை பற்றி சிறப்பம்சங்கள். இந்த கோயில் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் வழியில் புத்தரசல் என்னும் ஊரில் இந்த குடிகொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத சோழீஸ்வர சுவாமி சன்னதி. இங்க வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். இது புராதனமான சன்னதி. கோயில் வந்து மிக ஒரு ஈஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர், மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் இந்த கோயில் அர்ச்சகர் உள்ள. ஆமா, பெருமாள். இவர் வந்து எத்தனை அடிங்க? இவர் நம்மளுடைய ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஒரு 4 அடி உயரம். இங்க வருஷம் எல்லா விஷயமும் நடக்கும். இப்ப சமயத்துல நம்முடைய இதுல பவித்ரோற்சவம் அப்படிங்கிறது சிறப்பா நடைபெற்றது. அப்புறம் 2வது சின்னதிங்க, எல்லாமே வந்து சிவன் கோயிலும் தனியா இருக்கும், பெருமாள் கோயில் தனியா இருக்கும். இந்த கோயில ஒரு சிறப்பம்சம் மாதிரி ரெண்டுமே சிவனும் பெருமாளும் சேர்ந்திருக்காரு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம்? அதாவது இது வந்து ஒரு ராஜராஜ சோழன்கிற அரசர் காலத்துல அதுக்கு இப்போ அதாவது சோழருடைய காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொண்டைமான் சோழர் காலம் எல்லாமே வரும்போது சிவன் சன்னதி இருக்கும் விஷயத்துல பெரும்பாலும் சேர்ந்து வைக்கிறாங்க. அரசர் காலத்திலிருந்தே வந்து அந்த சோழராஜா காலத்திலிருந்தே நடைமுறைக்கு வந்திருக்குது. சோழர்கள் கட்டப்பட்டனால சிவனும் பெருமாளும் சேர்ந்த சோழர் கால கோயில்கள் எல்லாமே அப்படிதான். அதே மாதிரி தொண்டைமானால் கட்டப்பட்ட கோயில்களும் அப்படிதான். அதனால ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு அரசர்கள், பல்லவ அரசர்கள் அப்படின்னு இருந்தால் அவங்க சிவன் கோயில் மட்டும் கட்டினதாக சில வரலாறுகள் கூறுது. அதனால இது வந்து சோழர் கால கோயிலில் வந்து பெருமாளோட தான் சேர்ந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து 1200 வருஷம் பழமையான ஒரு கோயில். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கிபி 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் போட்டுருந்துச்சு. நான் வரப்போ சில தகவல் வந்து எடுத்தேன், அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. இந்த கோயில் வந்து கட்டப்படும் போது உள்ள இருக்கார்ல ஒரு 8 அடி சிவலிங்கம், அதாவது 8 அடி
நான் 6 அடி, எனக்கு மேல ஒரு 2 அடி வச்சாதான் 8 அடி, அந்த மாதிரி ஒரு எனக்கு மேல ஒரு என்னோட சைஸை விட பெரிய ஒரு சிவலிங்கம் உள்ள இருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 அடி சிவலிங்கத்தை வந்து உள்ள வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, உள்ள கொண்டு வந்து வைப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து விக்டோரியா மகாராணி கொடுத்த ஒரு காசெல்லாம் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அடியில போட்டுதான் அந்த சிவலிங்கத்தையே வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கேட்டோம், சாமி இந்த மாதிரி இது உண்மையா, இந்த மாதிரி வந்து விக்டோரியா மகாராணி கொடுத்த ஒரு காசு உள்ள இருக்காம அப்படின்னு சொல்லி கேட்டேன். வந்து கேட்கும்போது அந்த அர்ச்சகர் இருக்காரு, அந்த சிவன் இங்கே இருக்கிற அந்த சிவன் கோயிலோட பூசாரி, சிவன் கோயிலோட பூசாரி வந்து சொன்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா தம்பி நீங்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் இது வந்து இப்போ வந்து இந்த கோயில் பார்த்தீங்களா புதுசாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டு 300 வருஷம் ஆச்சாமா, இந்த மாதிரி புதுசாக கட்டி. அப்படி கட்டும்போது அந்த சிவனுக்கு அடியில இருந்த விக்டோரியா மகாராணி கொடுத்த அந்த காசை எடுத்துட்டாங்களாமா. எடுத்து கொண்டு போயிட்டு அப்புறப்படுத்திட்டாங்களாம். ஏன்னா அது வந்து இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி காசுல வந்து எடுத்துட்டு போய் மியூசியம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்பஸ் கண்டி கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிவனுக்கு அடியில இருந்த காசை எடுத்து கொண்டு போயிட்டு மியூசியத்தில் வச்சுட்டாங்களாமா. சரிங்களா, இது ஒரு பயங்கரமான ஒரு தகவலாக இருந்துச்சு. அவர் சொல்ல சொல்ல எனக்கு நல்லா, அதாவது நானுமே எனக்கு தெரியும், அதாவது நானும் விசாரிச்சு பார்த்தேன், இங்கே விக்டோரியா மகாராணி கொடுத்த வந்து ஒரு காசு இருக்குன்னு சொல்லி அதை நோக்கி தான் நாங்கள் வந்தோம், இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இல்லை, அதை அப்புறப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவன் கோயில்னா சிவன் மட்டும்தான் இருப்பாப்புல, பெருமாள் கோயில்னா பெருமாள் மட்டும்தான் இருப்பார். ஆனால் அந்த புத்தரச்சல்ன்ற ஒரு ஊரில் இருக்கிற அந்த சிவன் கோயில் வந்து சிவனும் பெருமாளும் சேர்ந்தே இருக்காங்க மக்களே. அதுபோக முருகனோட சன்னதியும் இருக்கு. அதுபோக 7 அடி கொண்ட நம்ம மீனாட்சி அம்மனா, மீனாட்சி அம்மன், அந்த அம்மா பேர் தப்பா சொல்றேன் நினைக்கிறேன், நமக்கு எல்லாமே மீனாட்சி அம்மன் தானே. மீனாட்சி அம்மன் ஒரு 7 அடி சிலையும் இங்க இருக்கு. இது வந்து நான் வந்து கேட்டேன், அங்கே அந்த பெருமாள் கோயில் பூசாரிட்ட நான் வந்து கேட்டேன், ஏன் சாமி இந்த மாதிரி எல்லா பக்கமும் சிவன் கோயில் தனியா இருக்கும், பெருமாள் கோயில் தனியா இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன ஒரு என்னன்னா, தம்பி இது வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். சோழர்கள் வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து சிவன் கோயில் கட்டும்போது சேர்ந்தாப்புலயே ஒரு பெருமாள் கோயிலும் கட்டிடுவாங்க. ஏன்னா அது அவங்களோட கட்டுமான முறையே அதுதான் தம்பி, இது சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில்னால இது 2 கோயிலும், சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் சேர்ந்தாப்புல சொல்லி சொன்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த வெறும் சிவன் கோயில் மட்டுமே இருக்கிறது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயிலாக கூட இருக்கலாம். இது வந்து தகவல் தான், அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நாங்கள் இங்கே கேட்டதுக்கு அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சோழர்களால் கட்டப்பட்ட கோயில்னால சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் சேர்ந்தாப்புல இருக்கு. அந்த லிங்கத்தை எடுத்துட்டியா மக்களை? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு லிங்கம் பார்த்தீங்கல்ல, அந்த லிங்கம் வந்து எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமாமா. அது ரைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குமாமா, லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த பக்கம் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன், அதை கேமராவில் காட்டினா அதை வந்து சரியாக உட்கார மாட்டுது. கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி பார்க்கறதான் தெரியுது. ஆனால் வந்து இப்போ நான் அதை வந்து பார்த்தேன், உண்மையை செக் பண்ணி பார்த்தோம். இப்போ இருங்க லைவாக காட்டுறேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறேன் பாருங்க, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிவன் வந்து என்னை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே வந்து தலைகீழாக வந்து பார்த்துக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் என்னை பார்த்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது கேமரா காட்டினா தெரியாது, என்ன காட்டு இப்பவும் என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நின்று பார்த்தாலும் இப்பவும் கரெக்டாக, அதாவது எந்த பக்கம் நின்று பார்த்தாலுமே ஒரே மாதிரி இருக்கு மக்களே. இது வந்து இவன் தான் சொன்னான் கேமராமேன், இந்த மாதிரி இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கு, அதாவது சுழலும் லிங்கமாமா, சுழலும் லிங்கம் சொல்லி இதுக்கு பேராமாமா. ஆமாம், சுழலும் லிங்கம். மேலே இந்த லிங்கத்துக்கு பேரு சுழலும் லிங்கம் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு, எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பா செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. டிராயிங் அப்படிலாம் வர்றாங்கன்னு என்னமான்னு தெரியல. நிறைய கோயில் இருக்கும், எந்த டைரக்ஷன்லும் பார்த்தாலுமே நம்ம சிங்கம் எப்பவுமே தீர்த்தம் வர எந்த சைடுல பார்த்தாலுமே நமக்கு வந்து நேரா தெரியுற மாதிரி தான் இருக்கும் சிங்கம், இந்த லிங்கம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு.